திமுகவில் நடக்கும் இருகூறு அரசியல். கனிமொழிக்கு கை கொடுக்கலாமா, கைவிடலாமா? கைரேகை பார்க்கும் இரண்டாம் கட்ட தலைவர்கள். உள் ரகசியங்களை வெளியிடும் சொல்லின் செல்வன். கரைய தொடங்கிவிட்ட திராவிட கட்சிகள். சிதறு தேங்காயாகும் அதிமுக. முதல்வர் பதவிக்காக மூச்சை பிடித்து மூழ்கி எழும்பி மூச்சுக்கு 300 முறை முதல்வர் மந்திரம் சொல்லும் எடப்பாடியின் சட்டசபை சஷ்டி விரதம். மைனாரிட்டியை மெஜாரிட்டியாக்கும் தாவேகாவின் மந்திர புன்னகை. எதற்கும் உதவாத எம்எல்ஏ பதவி இருந்தால் என்ன போனால் என்ன என்று எரிச்சலில் இருக்கும் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள். அடுத்த கட்சி எம்எல்ஏ வாக அடகு போவதை விட தளபதிக்கு தன்னார்வ தொண்டனாக செல்வது காலப்போக்கில் கை கொடுக்கும் என்ற குருட்டு கூட்டல் கணக்கில் அறிவாலயத்திற்கே அல்வா கொடுத்துவிட்டு பனையூரில் அன்னதானமாவது கிடைக்கும் என்று கிளம்பிவிட்ட கீழிருந்து மேல்மட்டம் வரை கட்சி தலைவர்கள். திமுகவிற்குள் தினசரி சண்டை தீவிரமடைந்து வருகிறது. ஆலிவர் ரோட்டில் இருந்து ஒரு ஆணிவேர் அறிவாலயத்திற்குள் நுழைந்தது. அறிகுறி அறிவாலய கட்டிட சுவரில் விழுந்த கீறல் மூலமாக வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அந்த வேர் ஆழமாக பதிய ஆரம்பித்து விட்டால் அது கனி கொடுக்கும் மரமாக காலப்போக்கில் வளர ஆரம்பித்துவிடும். அந்த மரத்திற்கு பால் ஊற்றி பக்குவம் பார்த்து வருகிறார் ஒரு பால்குடி மரபாத எம்பி. அந்த மரத்திற்கு வேலியாகவும் வாட்ச்மேனாகவும் இருந்து துரைத்தனம் செய்து வருகிறார் ஒரு வேலூர் மணல் முருகன் என்ற மறுரூப பெயர் பெற்ற மாஜி மந்திரி. ஏ ராஜா, எடுத்து வா கூஜா என்று ஏவலுக்கு பொருத்தமான ஏ ராஜா ஏடாகூட வார்த்தைகளை பேசி வம்பை விலைக்கு வாங்கும் திமுகவின் வாலாட்டி. அந்த கனிதரும் மரத்திற்கு கருப்பு பூனை காவலாளியாக கருணாநிதி காலத்திலிருந்து காலாகாலமாய் காவல் காத்து வருகிறார். திமுகவின் சில்லறை வாரிசுகள் ஏராளம் இருந்தாலும் திமுக தலைவரின் கலசர பாகமாக நேரடி வாரிசு உதயநிதியும் மச்சான் சபரீசனும் ஏறக்குறைய திமுகவில் இருப்பு சட்டி பருப்பு சட்டி முதல் கட்சி கடைசியாக 26 தேர்தலில் பெற்ற கரிச்சட்டி வரை அனைத்தையும் கைப்பற்றிய நிலையில் ஸ்டாலின் வெர்சஸ் கனிமொழி வெர்சஸ் உதயநிதி வெர்சஸ் கடைசியில் அலையா விருந்தாளி அஞ்சா நெஞ்சன் அழகிரி, இன்னும் ஓரம் சாரத்தில் பதுங்கி நிற்கும் செல்வி செந்தாமரை, கொஞ்சம் துப்பு துளைக்கி பார்த்தால் தயாளு அம்மாவின் சகோதரர் இசை சித்தர் சிதம்பரம் ஜெயராமனின் எச்சபட்ச ரத்தங்கள், முண்டி அடித்து வெளிவரும் மூக்கா முத்துவின் வெளிவராத வாரிசுகள். தம்பி வா, தள்ளி நிற்காதே வா என்று வாரிசு சண்டைக்குள் வாயாடி பேச்சு பேச தெரியாத வாரிசு வரிசையில் கருணாநிதி காலத்திலிருந்து விடுபட்ட பட்டியலில் பறக்க பறக்க பார்த்து கொண்டு பாவம் பரிதாபமாக கோவை முன்னாள் முரசொலி எம்டியான தமிழரசன். வா தம்பி வா, வந்து வாரிசு வரிசையில் நீயும் வந்து நில், உன் பங்கு சூத்த பங்கா, என்னோடு வந்து நில், எதிர்காலத்தில் எடுபடி காரியங்களுக்கு வைத்துக் கொள்கிறேன் என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தம்பியை தருமத்தின் அடிப்படையில் அழைத்து வருகிறார். இவ்வளவு வாரிசு சண்டைகள் திமுகவை சுற்றி வளைத்து ஜூடோ பயிற்று நடத்தி கொண்டிருக்கும் பொழுது உடன்பிறப்புகளும் உழைத்தவர்களும் உதை வாங்குவதை தவிர இவர்களை உப்புக்கு கூட அல்லது ஒப்புக்கு கூட திமுக திண்ணையில் தலை சாய்க்க விடுவார்களா? எண்ணி பாருங்கள் பொதுமக்களே. திமுக கருத்தரித்த நாளிலிருந்து பல அறுவை சிகிச்சைகளை கடந்து வந்த கட்சி இப்பொழுது கருக்கலைந்து நிற்கிறது. பிழைக்குமா பிழைக்காதா? டாக்டர் கலைஞர் தான் பதில் சொல்ல வேண்டும். இப்படிக்கு தளபதியின் தரும ஆஸ்பத்திரி பனையூர். இதையும் சொல்லின் செல்வன் உங்களுக்காக பனையூர் கட்சியின் பங்காளனாக பகிர்ந்து கொள்கிறேன்.